Welcome back to my channel ChemSpeed. நம்ம UGTRB chemistry சீரீஸ்ல நம்ம இப்போ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி லெசனோட பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, லிகாண்ட்னா என்ன, அதோட பார்ட், அதுக்கப்புறம் லிகாண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட், ஆனியானிக், அதுக்கப்புறம் கேட்டயானிக், நியூட்ரல் லிகாண்ட், அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். And part 2ல ஒரு important topic nomenclature of coordination compounds பார்த்தோம். And then part 3ல அந்த nomenclature of coordination compoundsக்கு நம்ம ஃபாலோ பண்ண ரூல்ஸை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்தோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அண்ட் இந்த வீடியோல நமக்கு யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் கான்செப்ட் ஐசோமெரிசம், அந்த கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியான டாபிக், அதனாலதான் இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். நமக்கு வந்து யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரியில வந்து 10 யூனிட்ஸ்ல நமக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஈஸியஸ்ட் டாபிக். அதனால நம்ம ஈஸியஸ்ட் டாபிக் நம்ம படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் நான் எடுத்தேன். ஸோ இதுல இப்போ ஐசோமெரிசம், இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம 11th 12thலயே நம்ம கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல படிச்சிருப்போம், ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ ஐசோமெரிசம்னா என்ன, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் இன் தியர் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் தி ஐசோமெரிசம். ஸோ ஐசோமெரிசம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இது. ஓகே, ஸோ இந்த ஐசோமெரிசமை நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்ட்டு ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்னா என்னன்னு பாருங்க. This is arises due to the difference in the structure of coordination compounds. சேம் ஃபார்முலா இருக்கும், மாலிகுலர் ஃபார்முலா சேமா இருக்கும், பட் அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்னன்னு பாருங்க. arises due to different spatial orientation of ligands around the metal ion. மெட்டல் அயான் வந்து இருக்கும், அந்த மெட்டல் அயானை சுத்தி இருக்கிற லிகாண்டோட ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் டிஃப்ரெண்டா இருக்கும், அதுதான் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். பட் போத் ஹேவிங் தி சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, ஸோ ஐசோமெரிசமை நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் அண்ட் தென் ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னு நம்ம பிரிக்கிறோம். அண்ட் தென் ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமை நம்ம 4 டைப்பா பிரிக்கிறோம். அது என்னென்னு பார்த்தோம்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம், ஹைட்ரேஷன் ஐசோமெரிசம், அண்ட் லிங்கேஜ், அண்ட் தென் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம். இந்த மாதிரி 4 விதமா வந்து நம்ம பிரிக்கிறோம். இந்த 4மே என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது வந்து வாட் டைப் ஆஃப் ஐசோமெரிசம் இஸ் இன் திஸ் மாலிகுலர் ஃபார்முலா அல்லது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 அயனைசேஷன் ஐசோமெரிசம்னு கொடுத்துட்டு இந்த கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல எது வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் ஃபாலோ பண்ணுது, ஒபே பண்ணுது, அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசமை 4 டைப்பா பிரிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் அயனைசேஷன் ஐசோமெரிசம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அயனைசேஷன் ஐசோமெரிசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம ஸ்டார்டிங் வீடியோல இருந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னா என்ன, அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நீங்க அந்த 3 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா எப்படி இருக்கும், எப்படி கொடுத்தா அதுக்கு நேமிங் கொடுக்கலாம், எல்லாமே வந்து தரவா இருந்திருப்பீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலா இருந்திருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஐசோமெரிசம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அது நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் இது நமக்கு குழப்பம் இல்லாம இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் ஐசோமெரிசம். Certain isomeric pairs occur that differ only in the 2 ionic groups. அதாவது எக்ஸ்சேஞ்ச் பொசிஷன்ல இருக்கும் within and without. அதாவது பிரைமரி கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல இருந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க CO Br NH3 5 SO4 பிளஸ். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம நேமிங் கொடுக்கணும்னா SO4 2 மைனஸ், அப்போ இது 2 பிளஸ். அப்போ நம்ம வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள இருக்கிறதா ஃபர்ஸ்ட் எழுத போறோம். அமைன் குரூப், புரோமைட் குரூப்,
அப்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம்னா அமைன் தான் ஃபர்ஸ்ட் போடணும். பென்டா அமைன் புரோமோ கோபால்ட் சல்ஃபேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரியே பென்டா அமைன் சல்ஃபேட் கோபால்ட் புரோமைட். இந்த மாதிரி நீங்க எந்த எக்ஸாம்பிள் கிடைச்சாலும் நாமன்கிளேச்சர் நேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நாமன்கிளேச்சர் வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நேமிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும். ஒரு மெட்டல் இருக்கும். அது பக்கத்துல லிகாண்ட், ஒன் லிகாண்ட் ஆர் மோர் தென் ஒன் லிகாண்ட் இருக்கலாம். இங்க வந்து நமக்கு 2 லிகாண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்கு வெளியே இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? அயனைசேஷன் ஸ்பியர். கரெக்டா இருக்கு, நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்திருக்கோம். சோ இந்த அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிற காம்பவுண்ட் உள்ள போயிடும். ஓகே, அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட கனெக்ட் ஆயிடும். இதுக்குள்ள இருக்கிற லிகாண்ட் வெளியே வந்துடும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ல இருந்து லீவ் ஆகி வந்துடும். அதுதான் அயனைசேஷன் ஐசோமெரிசம். நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட மாலிகுலர் ஃபார்முலா சேமா தான் இருக்கும். ஆனா பாருங்க, இங்க இருக்கிற SO4 வந்து உள்ள போயிடுச்சு, இங்க இருக்கிற Br வந்து வெளியே வந்துருச்சு. சோ அயனைசேஷன் ஸ்பியர்ல இருக்கிற ஒரு காம்பவுண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட போய் கனெக்ட் ஆயிடும். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துல இருக்கிற ஒரு லிகாண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியே வந்துடும். அதுதான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் வித்தின் அண்ட் வித் அவுட். ஓகேவா, அந்த பிரைமரி கோஆர்டினேஷன் ஸ்பியரோட. ஓகே, சோ இங்க வந்து அயனைசேஷன் ஸ்பியர்னா நமக்கு வந்து வெளியே SO4 இருக்கு. சப்போஸ் ரெண்டு கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருந்துச்சுன்னா அத பிரைமரி கோஆர்டினேஷன் ஸ்பியர், செகண்டரி கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பிரைமரி கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கிற ஒரு லிகாண்டும் செகண்டரி கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல இருக்கிற ஒரு லிகாண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடும். ஓகே, சோ இந்த மாதிரியான இதுதான் அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்பவுண்ட் கொடுத்துட்டு இதுல வந்து என்ன ஐசோமெரிசம் வந்து ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்க டக்குன்னு, ஏன்னா வந்து ஒரு லிகாண்ட் மட்டும் உள்ள போயிட்டு வெளியே வந்திருக்கு, ஸோ இட் இஸ் அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். In the former, the bromide ion is coordinated to the cobalt 3+ ion and the sulfate ion வந்து outsideல இருக்கு. அதாவது coordination sphereக்கு outsideல இருக்கு. ஸோ அப்ப அந்த sulfate ion வந்து என்ன ஆகுதுன்னா coordination sphereக்குள்ள போகுது and bromide ion வந்து next outsideக்கு மாறிடுது. So these type of isomerisms are called ionization isomerism. And இங்க பாருங்க, we can prepare these ionization isomers by following method. நம்ம நிறைய மெத்தட்ல இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நம்ம போடுறோம் அப்படிங்கிற பொழுது இந்த ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா அது வந்து 2+ ஆகும், SO4 2- ஆகும் பிரியும். இது வந்து ரெட் வயலட் கலர்ல இருக்கும். அண்ட் தென் நம்ம இங்க மேல பார்த்தோம்ல COSO4 NH3 5Br, பென்டா அமைன் சல்ஃபேட் கோபால்ட் சல்ஃபேட்டோ கோபால்ட் புரோமைடு, அதை வந்து இங்க பிளஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிரியுது. இது ரெட் கலர். ஓகே, ஸோ இது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதே மாதிரி ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. இது பாருங்க, CONH3 4Cl2NO2. ஓகே, NO2 வந்து நமக்கு வந்து தனித்தனியா பிரிஞ்சிடும். ஸோ இப்போ இங்க என்ன நடக்க போகுதுன்னா, இங்க இருக்கிற NO2 உள்ள போக போகுது, இங்க இருக்கிற ஒரு Cl வந்து என்ன ஆக போகுதுன்னா வெளியே வரப்போகுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு மாறப்போகுது. மாறினா என்ன வருது? CO NO2NH3 4Cl, வெளியே வந்து நமக்கு Cl வந்துருச்சு. So this is an example for ionization isomerism. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, PT NH3 4Cl2Br2. ஓகே, ஸோ இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு Br வந்து இந்த Br2 உள்ள போயிட்டு Cl2 வெளியே வருது. இப்போ வந்து நமக்கு வெளியே இருக்கிறதுல ஒன்னும் உள்ள போலாம், மோர் தென் ஒன் காம்பவுண்டும் உள்ள போலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு தான் சொல்லுவோம். புரிஞ்சா? வெரி சிம்பிள். நமக்கு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ல வெளியே இருக்கிறது அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ அதுல இருந்து ஏதாவது காம்பவுண்ட் வந்து உள்ள போயிடும், அந்த உள்ள சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆகிக்கிற லிகாண்ட் வெளியே வரும். தட் இஸ் கால்ட் அயனைசேஷன் ஸ்பியர். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஹைட்ரேட், தட் நேம் இட் செல்ஃப் கிவிங் தட் மீனிங். ஹைட்ரேட்னா H2O. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது லிங்கேஜ் ஐசோமர்சம், அதே மாதிரி தான் இந்த ஹைட்ரேட் ஐசோமர்ஸும் இருக்கும்.
ஆனா ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, நம்ம லிங்கேஜ் ஐசோமர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் நம்ம NO2, NH3 இந்த மாதிரி நம்ம நியூட்ரல் ஆனயான், சம் ஆனயோனிக் கிளிகான்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேட்டயோனிக் கிளிகான்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பட் ஹைட்ரேட் ஐசோமர்ஸ்ல ஒன்லி H2O வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, அதுதான். The hydride isomers can be differentiated based on whether the water molecules are linked directly to the central metal atom or the complex. Okay, so this type is similar to ionization isomerism. அப்ப எந்த isomerism வந்து ionization isomerism மாதிரியே இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா hydride isomerism. Okay, so hydride isomers are obtained when H2O molecules acting as ligands or replaced by anions present outside the coordination sphere. Examples பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும். இப்ப பாருங்க, CrH2O6Cl3. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஹெக்ஸா அக்வா குரோமியம் குளோரைடு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. Cl3 minus CrH2O6. ஓகேவா? சோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல இருக்கிற ஆறு வாட்டர் மாலிகுல் இருக்கு, அதாவது அக்வா குரூப் இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு மட்டும் வெளியே போயிட்டு ஒரு குளோரின் குரூப் உள்ள வரும். சேம் பாருங்க, லிங்கேஜ் ஐசோமரிசம் மாதிரியே தான் இருக்கு. கரெக்டா? லிங்கேஜ் ஐசோமரிசம் மாதிரியே தான் இருக்கு. பட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நமக்கு வாட்டர் மாலிகுல் லிங்க் ஆயிருக்கு. சோ அதனால ஹைட்ரேட் ஐசோமரிசம்னு சொல்றோம். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் இது. சோ நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்க, இதுல இருந்து இன்னொரு வாட்டர் மாலிகுல் இங்க போயிருது, இன்னொரு குளோரின் அந்த பக்கம் போயிருது. CrCl2H2O4 Cl2H2O. Okay, so this is an example for hydrate isomer. Very simple, we can find easily hydrate isomers. What is hydrate isomers எல்லாமே. ஓகேவா? So they have different physical and chemical properties. So நம்ம ஹைட்ரேட் ஐசோமர்ஸ் அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதுதான். அதுல 6 வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல. செகண்ட் காம்பவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்டர் மாலிகுல் இருந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் காம்பவுண்ட்ல 4 வாட்டர் மாலிகுல்ஸ் இருந்துச்சு. இதோட பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CrCl3H2O6. அது நம்ம மேல பார்த்த இதோட பேசிக் ஃபார்முலா CrCl3H2O6. அதுதான் வந்து பேசிக் ஃபார்முலா. இதை தான் நம்ம வந்து அந்த 3 ஐசோமர்ஸா வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? சோ அதுதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த 3 ஐசோமர்ஸா நம்ம பிரிச்சு எழுதியிருக்கோம். These type of isomers are called hydrate isomerism. Okay, அதே மாதிரி இது மூணுக்குமே கலர் வந்து டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுல வந்து என்ன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா வயலட் கலர்ல இருக்கும். செகண்ட் ஒன் வந்து கிரே கிரீன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிரைட் கிரீன். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க. CrH2O6Cl3 வந்து வயலட் கலர்ல இருக்கும். அதாவது 6 வாட்டர் மாலிகுலுமே உள்ள இருந்துச்சுன்னா வயலட். ஓகே, 6மே உள்ள இருந்துச்சுன்னா பி வயலட். இதே இது 5 மட்டும் இருந்துச்சுன்னா கிரே கிரீன். வெறும் 4 மட்டும் இருந்துச்சுன்னா பிரைட் கிரீன். இது நல்லா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் சால்வேட் ஐசோமரிசம் இஸ் த சேம் ஆஃப் ஹைட்ரேட் ஐசோமரிசம். அதாவது ஒன்றும் இல்லை, இந்த சால்வேட் ஐசோமரிசம்க்கு இன்னொரு பேர், ஹைட்ரேட் ஐசோமரிசத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சால்வேட் ஐசோமரிசம். ஏன் அப்படி சொல்றோம்னா அதுல இருக்கிற சால்வெண்ட் மாலிகுல் வந்து வாட்டர் மாலிகுல் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது அதுல இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல் வந்து அதுதான் சால்வெண்டா அந்த காம்பவுண்டுக்கே ஆக்ட் ஆகுது, சால்வெண்டா இருக்குது. அதனால அதுக்கு வந்து இன்னொரு பேர் சால்வேட் ஐசோமரிசம்னு சொல்றோம். சோ இங்க பாருங்க, இன்னும் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. H2O2 இருக்கு இங்க, கோபால்ட், பிரிடின் 2, Cl2, H2O2, Cl. இப்ப இதுல இருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது, ஒரு Cl இங்க போய் ஆட் ஆகி Cl3 மாறப்போகுது. அப்போ CO PY2, இந்த Cl2 வந்து Cl3 ஆகும், H2O2 வந்து H2O ஆகும், Cl உள்ள போயிடுச்சு, அதனால ஒரு H2 வெளியவும் வரும். அதே மாதிரி இங்க பாருங்க, ரெண்டு H2O இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு வெளியே போயிட்டு Br1 வந்து உள்ள வரப்போகுது. அவ்வளவுதான். அப்ப CONH3 thrice,
அடுத்து H2O, அடுத்து Cl, அடுத்து Br, அடுத்து Br, H2O. ஓகே, சிம்பிள். இங்க இங்க இருக்கிற ஒரு H2O வெளியே போயிருது, வெளியே போயிட்டு ஒரு Cl மட்டும் உள்ள வந்து இந்த Cl ஓட அட்டாச் ஆகிடுது. ஸோ COEN2ICl2 ClH2O. இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறத நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். அவுட் சைட் த கோஆர்டினேஷன் ஸ்பியர் இஸ் கால்ட் அயனைசேஷன் ஸ்பியர். ஓகேவா? புரிஞ்சா? வாட் இஸ் ஹைட்ரேட் ஐசோமெரிசம்? நம்ம அயனைசேஷன் ஐசோமெரிசம்னா என்னன்னு பார்த்தோம். ஹைட்ரேட் ஐசோமெரிசம், அதாவது அதுக்கு இன்னொரு பேர் சால்வேட் ஐசோமெரிசம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகேவா? இது என்னதுன்னா ரொம்ப சிம்பிள், அதே மாதிரிதான் வரும், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரிதான். பட் என்னன்னா இந்த ஐசோமெரிசம்ல ஒரு நமக்கு வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல லிகாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த லிகாண்ட் வந்து ரெண்டு பொசிஷன்ல வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆகும். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நல்லா புரியும். Isomerism also results when a given ligand is joined to the central atom through different atoms. இதுக்கு வந்து என்ன ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி இது நம்ம நிறைய பார்த்திருக்கோம் லிகாண்ட்ஸ்ல. ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னு ஒண்ணு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எக்ஸாம்பிள் NO2, தயோசைனேட்டோ, ஐசோதயோசைனேட்டோ, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு இது ரொம்ப புரியும், சிம்பிள். So this type of isomers arises when an ambidentane ligand, ஒரு ambidentane ligand central metal atom ஓட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா, central metal atom ஓட கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா that is linkage isomerism. ஓகேவா? இந்த மாதிரியான ஐசோமெரிசத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா linkage isomerism சொல்றோம். ஓகே, சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம். CO NO2 NH3 2+. ஸோ வந்து கேட்டயானிக் ஸ்பியரா இருக்கு. இது பென்டா அமைன் நைட்ரோ கோபால்ட் இது பேரு. இப்போ இதுல NO2 அப்படிங்கிறது என்னது? ஒரு ஆம்பிடென்டேன் லிகாண்ட். NH3 வந்து ஒரு நியூட்ரல் லிகாண்ட். இதுல NO2 அப்படிங்கிறது ஆம்பிடென்டேன் லிகாண்ட். இதுல இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியர், அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து இதுதான். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆகும் பொழுது ஒரு தடவை நைட்ரஜனோட அட்டாச் ஆகும் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இன்னொரு தடவை ஆக்சிஜனோட அட்டாச் ஆகும். இப்போ இந்த தடவை பாத்தீங்கன்னா நைட்ரஜனோட அட்டாச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு காம்பவுண்ட்ல பாருங்க ஓவோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம லிங்க் ஆகுறது, அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா linkage isomerism அப்படின்ட்டு சொல்றாங்க. In which the anionic ligand is joined to the cobalt atom through nitrogen or oxygen. Like this. இந்த மாதிரி வந்து நமக்கு இதா இருக்கும். பாருங்க, NO2னா அதை வந்து நைட்ரோ அப்படின்ட்டு சொல்லுவோம். ONO நைட்ரீட்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து அப்பயே பார்த்தோம் இதெல்லாமே. இப்ப NO2 வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, சைனோ குரூப் வச்சு பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலா வந்து சைனோ குரூப் வந்து எப்படி வந்து நமக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து தயோசைனேட்டோ அப்படின்னு சொல்லுவோம், SCN. இப்ப இந்த பெல்லேடியம் அப்படிங்கிறதா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். பெல்லேடியம் தான் என்னது? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஃபர்ஸ்ட் வந்து சல்ஃபர், அதாவது சைனேட்டோ குரூப்போட சல்ஃபர் வந்து ஆட் ஆயிருக்கு. தயோசைனேட்டோ குரூப்போட சல்ஃபர், இது வந்து ஒரு காம்பவுண்ட். இது இன்னொரு விதமாகவும் அட்டாச் ஆகலாம். இந்த நைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, அந்த நைட்ரஜனும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகலாம். அதுக்கு பேரு ஐசோதயோசைனேட்டோ லிகாண்ட். ஓகேவா? சோ இங்க இருந்து இங்க போகும்போது நான் போலார் சால்வெண்ட், இது வந்து ஒரு நான் போலார் சால்வெண்ட், இது வந்து போலார் சால்வெண்ட். ஓகேவா? அது எதுக்கு அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ சல்ஃபர்லயும் அட்டாச் ஆகலாம், நைட்ரஜன்லயும் அட்டாச் ஆகலாம். பட் இதோட ஜெனரல் ஃபார்முலா பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா will be சேம். பட் அதோட அந்த லிங்க் ஆகுற அந்த லிகாண்ட் வந்து லிங்க் ஆகுறது டிஃபர் ஆகுது. ஸோ தட் இஸ் கால்ட் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகேவா? அப்போ ஆம்பிடென்டேன் லிகாண்ட் வர்ற ஐசோமெரிசம் எது அப்படின்னா தட் இஸ் லிங்கேஜ் ஐசோமெரிசம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, and another example of an ambidentane ligand is thiocyaneto anion. அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். It can bind either with sulfur
or with the nitrogen. சல்ஃபரோடையும் பண்ணிக்கலாம் அல்லது நைட்ரஜனோடையும் பண்ணிக்கலாம். ஓகே, இது சல்ஃபரோட பைண்ட் ஆச்சுன்னா அதோட பேர் தயோசைனேட்டோ லிகாண்ட். நைட்ரஜனோட பைண்ட் ஆச்சு அப்படின்னா ஐசோதயோசைனேட்டோ லிகாண்ட். ஓகே, இது வந்து எந்த ஆட்டத்தோட பைண்ட் ஆகுது அப்படிங்கிறது மெட்டல் அண்ட் சால்வெண்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ போலார் சால்வெண்டாவும் இருக்கலாம், நான் போலார் சால்வெண்டாவும் இருக்கலாம். சல்ஃபர் டு பெலேடியம்னா தட் இஸ் போலார் சால்வெண்ட், நைட்ரஜன் டு பெலேடியம்னா நான் போலார் சால்வெண்ட். ஓகேவா? ஏன் அப்படின்னா போலார் சால்வெண்ட்னா நமக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் நைட்ரஜன். போலார்னா என்னது, நமக்கு வந்து சார்ஜ் செப்பரேட் ஆகும், செப்பரேட் ஆஃப் சார்ஜ், டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் என் இருக்கிறதுனால போலார், இங்க வந்து நான் போலார் சல்ஃபர் இருக்கிறதுனால. அதுதான் சிம்பிள், ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அயனைசேஷன் ஐசோமரிசம், அடுத்து ஹைட்ரேட் ஐசோமரிசம், அப்புறம் லிங்கேஜ் ஐசோமரிசம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். இதுவும் அதே மாதிரி தான், அந்த லிங்கேஜ் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? This type of isomers arises in the coordination compound having both cation and anion as complex ions. ஓகேவா? அதாவது காம்ப்ளெக்ஸ், இந்த பிராக்கெட் குள்ள நம்ம போடுறோம் இல்லையா, இந்த பிராக்கெட் குள்ள அது ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸ் அயானா இருக்கும் பொழுது கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது இந்த ஒரு இது வந்து பிளஸ், அடுத்து வந்து ஒரு இது வந்து மைனஸ், கேட்டயானிக் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் ஆனியானிக் கோஆர்டினேஷன் ஸ்பியர். அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல 2 காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்ப வந்து நமக்கு வர்றது கோஆர்டினேஷன் ஸ்பியர். இப்ப இதுக்குள்ள நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா the interchange of one or more ligand, interchange of one or more ligand between cationic and anionic coordination entities result in different isomer. இப்போ இந்த cation குள்ள ஒரு ligand இருக்கும், anion குள்ள ஒரு ligand இருக்கும், இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அததான் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்க பாருங்க, hexaamine cobalt 3+, hexacyanochromate 3-. ஓகேவா? ஸோ இங்க வந்து 3+, 3- போட்டுக்கலாம், 3+ அண்ட் இங்க வந்து 3- வருது. ஸோ இங்க என்ன ஆகும்னா இங்க இருக்கிற Cl வந்து இந்த பக்கம் போயிடும், இங்க இருக்கிற NH3 இங்க வந்துடும். இப்ப பாருங்களேன், மெட்டல் பாருங்க, CO ஓட நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, இங்க CO ஓட சயனைட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அதே மாதிரி குரோமியமோட இங்க நைட்ரஜன், இங்க வந்து Cn இருக்கு, இங்க NH3 இருக்கு. லிகாண்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரியான காம்பவுண்ட் தான் கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா கோஆர்டினேஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்க CONH3 6, CrCN6. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த NH3 கோபால்ட்டோட அட்டாச் ஆயிருக்கிற அமைன் குரூப் குரோமியத்துக்கு போகுது. அடுத்து சிஎனோட அட்டாச் ஆயிருக்கிற சிஆரோட அட்டாச் ஆயிருக்கிற சைனோ குரூப் கோபால்ட்டோட போகுது. இங்க பாருங்க CrNH3CO. அந்த மெட்டல் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், பட் ஆனா உள்ள இருக்க லிகாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க NH3 காப்பரோட அட்டாச் ஆயிருக்கு, இங்க வந்து பிளாட்டினத்தோட அட்டாச் ஆயிருக்கு. PtCl4 இருக்கிறது CuCl4 மாறிடுச்சு. ஒன் மோர் எக்ஸாம்பிள், COEN thrice CrC2O4 3. அதாவது இது ஆக்சலேட்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது குரோமியத்தோட ஆக்சலேட்டோ அட்டாச் ஆயிருக்கு, இங்க வந்து கோபால்ட்டுக்கு போயிருது. அதே மாதிரி இங்க எத்திலேன் குரூப் வந்து குரோமியத்துக்கு போயிருது, இங்க கோபால்ட்டோட அட்டாச் ஆயிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா வந்து லிகாண்ட் வந்து ஃபுல்லி எக்ஸ்சேஞ்ச்டு. இப்ப நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்ல ஒரு லிகாண்ட் மட்டும் பக்கத்துல இருக்கிற கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள போயிருது, இன்னொரு லிகாண்ட் இன்னும் பக்கத்துல இருக்கிறதுல. இது அயனைசேஷன் ஐசோமரிசம் மாதிரியே தான், பட் ஆனா அயனைசேஷன் ஐசோமரிசத்துல கோஆர்டினேஷன் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. இதுல ரெண்டுமே வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கு, கேட்டியானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. தட் இஸ் த ஒன்லி டிஃபரெண்ட். வி ஷுட் நாட் confused between ionization isomerism and coordination isomerism. Okay, so next இங்க பாருங்க, கோபால்ட்டோட 6 அமைன் குரூப், அதாவது பென்டா அமைன் கோபால்ட். இங்க NO2 ஓட 6 வந்து இங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு, இங்க வந்து
பென்டா நைட்ரோ கோபால்டேட். ஏன்னா இங்க மைனஸ் இருந்துச்சுன்னா we should add like கோபால்டேட். அப்ப என்ன பண்றோம்னா இங்க இருக்கிற ஒரு அமைன் குரூப் இங்க போகுது, இங்க இருக்கிற ஒரு NO2 குரூப் இங்க வரப்போகுது. ஓகேவா? அப்ப பாருங்க CO NH3 5 ஒரு NO2, அடுத்து CO NO2 5 ஒரு NH3. This is also an example for ionization isomerism. Sorry, coordination isomerism. ஓகேவா? அடுத்து பாருங்க ஒரு குரோமியத்தோட 6 அமைன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இன்னொரு குரோமியமோட 6 ஐசோதயோசயனைடோ குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இங்க இருந்து நமக்கு 2 இப்போ பக்கத்துல போகுது, அதே மாதிரி இங்க இருந்து 2 வரப்போகுது. இங்க ஃபர்ஸ்ட் 1 தான் போச்சு, இங்க 2. அப்போ இங்க வந்து 4 அமைன் குரூப் 2 ஐசோதயோசயனைடோ, இங்க 2 அந்த இங்க இருந்து வந்து அந்த 2 தான் இங்க இருக்கு. அடுத்து இங்க இருந்து போன ஒரு 2 தான் இங்க இருக்கு. இந்த மாதிரி 2 கோஆர்டினேஷன் ஸ்பியருக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா that is called coordination isomers. இது தவிர இன்னொன்னு லிகாண்ட் ஐசோமெரிசம்னு ஒண்ணு. ஓகேவா? அது என்னன்னா சிம்பிள் தான். Ligand isomerism are known in which the overall isomerism results within the ligand group. அதாவது எல்லா அந்த ஒரு லிகாண்டுக்குள்ளேயே ஐசோமெரிசம் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து லிகாண்ட் ஐசோமெரிசம்னு சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. bis 1,3-diaminopropane platinum 2+, bis 1,2-diaminopropane platinum 2+. இப்போ இதுல எப்படி கொடுத்துருக்காங்க? 1,3-diamino, இங்க வந்து 1வது பொசிஷன்லயும் 3வது பொசிஷன்லயும் அமினோ குரூப் வந்து இருக்கு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் குரூப்ல ஒரு அமினோ குரூப், தேர்ட்ல வந்து ஒரு அமினோ குரூப். 1,3-diaminopropane platinum 2+. இங்க 3வதுல அட்டாச் ஆயிருக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா 2வதுலயே அட்டாச் ஆயிருது. அப்போ 1, அதாவது 1 2, இங்க 2, 1,2-diaminopropane platinum 2+. இந்த மாதிரி சேம் ஒரே லிகான்குள்ள மேலே கீழே இப்படி மாறிக்கிச்சு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that is called ligand isomerism. So there are 5 isomerisms நம்ம பார்த்தோம் structural isomerismல. ஸோ ஸ்டீரியோ ஐசோமெரிசம்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக அது ரொம்ப கொஞ்சம் பெருசா போகும். அதனால ஸ்டீரியோ ஐசோமெரிசமை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ஐசோமெரிசம் பத்தி நடத்துனது டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ரீகால் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சிடலாம். நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம்ல அயனைசேஷன், ஹைட்ரேஷன், லிங்கேஜ், கோஆர்டினேஷன், ஒன் மோர் லிகாண்ட். அயனைசேஷன் அப்படின்னா உள்ள அந்த லிகாண்ட்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறது. ஹைட்ரேஷன் வந்து லிகாண்ட் வந்து கண்டிப்பா ஒரு வாட்டர் மாலிகுலா இருக்கணும். லிங்கேஜ் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது என்னதுன்னா ஆம்பிடென்டைன் லிகாண்டா இருக்கணும். ஏன்னா ஆம்பிடென்டைன் லிகாண்ட்னாலதான் 2 டோனர் ஆட்டம் இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட ரெண்டுமே வந்து அட்டாச் ஆகிக்கலாம். கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம்னா 2 கோஆர்டினேஷன் ஸ்பியர் இருக்கணும். அதாவது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ், அது ரெண்டுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆட்டம் வந்து இருக்கணும். லிகாண்ட் ஐசோமெரிசம்னா ஒரே ஒரு லிகாண்ட், பெரிய லிகாண்ட் இருக்கும், அந்த லிகாண்ட்குள்ளேயே வந்து ஸ்ட்ரக்சர் மாறுறது தான் லிகாண்ட் ஐசோமெரிசம்னு சொல்றோம். Hope you all have learned isomerism in this video. If you have any doubts, please put it in comment section. And if you want to more some other important topics means just put it in the comment section. We'll go that video in the next. Okay. So bye.